இப்போ இந்த காலச்சக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, மேஷம் முதல் மீனம் வரை இதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியுது இல்லையா, இதுதான் ராசி மண்டலம். இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற ரிஷபத்தை தான் கொடுத்துருக்காங்க. முதல் வீடு மேஷம், செவ்வாயோடைய வீடு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம், அது வந்து சுக்கிரனுடைய வீடு. அதை தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு லக்ன பாவம், அதுக்கப்புறம் 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். அந்த தனம் அப்படிங்கிறது என்னென்னா அன்றாடம் நாம் புழக்கத்தில் உபயோகிக்கக்கூடிய காசு, பணம். அதாவது நம்ம டே டு டே பேசிஸில் செலவு பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கு, பஸ்ஸில் போகிறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு வாங்கி சாப்பிட்றது, ஹோட்டலுக்கு போகிறது, அது மாதிரி அன்றாடம் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் தான் சுக்கிரன். ஆனால் ரிசர்வ் அப்படின்னு சொல்லும்போது அது குரு. அது வந்து ரிசர்வ்ங்கிறது நம்மளோட சேவிங்ஸு, பேங்க்கில் வச்சுருக்கிற டெபாசிட்ஸு, அதெல்லாம் வந்து குரு. ஆனால் அன்றாடம் புழக்கத்தில் இருக்கும் பணம் தான் சுக்கிரனுடையது. அதே மாதிரி நகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆபரணங்களாக இருக்கிறதெல்லாம் சுக்கிரன். அதாவது ஆர்னமெண்ட்ஸ் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த ஆபரணமாக அது மாறும்போது அது சுக்கிரன். அது தங்கமாக இருக்கும்போது சூரியன். அதாவது வெறும் தங்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டி, தங்க கட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சூரியனுக்கு சொல்கிறோம். ஆனால் அது ஆபரணமாக மாறும்போது அது சுக்கிரனாக மாறிடும். ஸோ சுக்கிரனுடைய வீடே தனஸ்தானம்னு அதுக்கு பேர் காலச்சக்கரத்தில். அதனால் பணத்துக்கும் சுக்கிரனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு சுக்கிரனுக்கு. கண்டிப்பாக சுக்கிரன் நன்றாக இருந்தால் ஜாதகத்தில் பணப்புழக்கம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். தட்டுப்பாடு இல்லாத பணப்புழக்கம் இருக்கும்.